ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இபிஎஃப்பில் இடிஎல்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய எம்ப்ளாயி டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் ஸ்கீமில் ஒரு 3 முக்கியமான அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்டேட், அதனால் யாரெல்லாம் பயனடைய போகிறாங்க, இடிஎல்ஐ ஸ்கீமோட பழைய ரூல்ஸ் என்ன, அதில் புதுசாக என்ன ரூல்ஸை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா விடயத்தையும் இந்த பதிவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வரீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்ட்டான அப்டேட் எல்லாம் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இபிஎஃப்போட உறுப்பினர்கள் எல்லாருக்குமே இந்த இடிஎல்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய எம்ப்ளாயி டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் ஸ்கீம் மூலமாக இந்த திட்டத்தை செயல்படுத்திட்டு வர்றாங்க. இந்த இடிஎல்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமில் 3 முக்கியமான மாற்றங்களை இபிஎஃப் தரப்புலேருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அது என்னங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா இப்போ பார்த்துடலாம். இந்த இபிஎஃப்போட இடிஎல்ஐ ஸ்கீமுங்கிறது, அதாவது இபிஎஃப்போட உறுப்பினர் ஒருவர் எதிர்பாராத விதமாக இறந்துட்டாங்கன்னா அவங்க யார் நாமினியாக நியமிச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு இவங்களோட இன்சூரன்ஸ் பணமானது இந்த இபிஎஃப்ஓ தரப்புலேருந்து கொடுக்கப்படுது. இதில் அவங்க கொண்டு வந்திருக்கிற மாற்றங்களில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இபிஎஃப்ஓட மெம்பர் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குற பட்சத்தில் அவர் இபிஎஃப்ஓக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை பங்களிப்பு செஞ்சுக்கிட்டு வருவார். ஒருவேளை ஏதாவது ஒரு காரணத்தினால வேலையை தொடர முடியாத நிலை ஏற்படும் போது இபிஎஃப்க்கு கொடுக்குற அந்த கான்ட்ரிபியூஷனுங்கிறது தடைப்படுது. இப்படி அவர் கொடுக்குற அந்த பங்களிப்புங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தடைப்பட்டு திடீர்னு அவர் இறந்துட்டார்னா இந்த இடிஎல்ஐ ஸ்கீம் மூலமாக அவருக்கு அந்த இன்சூரன்ஸ் பணமானது ஏற்கனவே இந்த பழைய ரூலில் கொடுக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த ரூலில் ஒரு புதிய மாற்றத்தை இபிஎஃப் தரப்புலேருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படி என்ன புதுசாக மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் இபிஎஃப்க்கு கடைசியாக பங்களிப்பு செஞ்ச டேட்லேருந்து 6 மாதத்துக்குள்ளே அந்த இபிஎஃப் உறுப்பினர் இறந்துட்டாங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கடைசியாக வேலை பார்த்த அந்த நிறுவனத்துலேருந்து உங்களோட பேர் நீக்கப்படாத பட்சத்தில், அதாவது டேட் ஆஃப் எக்ஸிட் கொடுக்காமல் இருக்கிற பட்சத்தில் சம்மந்தப்பட்ட அந்த இபிஎஃப் மெம்பரோட குடும்பத்துக்கு கண்டிப்பாக அந்த இடிஎல்ஐ ஸ்கீம் மூலமாக இந்த இன்சூரன்ஸ் பணமானது கிடைக்கும். ஏற்கனவே இருந்த இந்த இடிஎல்ஐ ஸ்கீமோட பழைய ரூல்ஸில் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடையாது. இடிஎல்ஐ ஸ்கீமில் நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த சேஞ்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு அந்த நிறுவனத்துலேருந்து வேற ஒரு நிறுவனத்துக்கு வேலை பார்க்க போகிறீங்கன்னா அதுக்கு இடையில குறிப்பிட்ட சில நாட்கள் இருக்கும். இதை பணிக்கால இடைவேளை நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இப்படி ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறும்போது அந்த இடைவேளைங்கிறது குறைஞ்சபட்சம் 2 நாள் இருக்கிற பட்சத்தில், அதாவது அந்த பணிக்கால இடைவேளைன்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறுற அந்த 2 நாளைக்குள்ளே இறந்துட்டால் தான் இந்த பெனிஃபிட்ஸ் உங்களால் வாங்கிக்க முடியும். இப்படி இருந்த ரூலில் இபிஎஃப்ஓ இப்போ ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, புது ரூல்ஸ் படி, அதாவது நீங்கள் ஒரு கம்பெனிலேருந்து வேலை பார்த்துட்டு இன்னொரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறீங்கன்னா இந்த பணிக்கால இடைவேளைங்கிறது உங்களுக்கு 2 மாதம் வரைக்கும் தொடர்ச்சியான சேவை காலமாக எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஃப் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த சேவைக்கால இடைவேளைங்கிறது 2 நாள்லேருந்து 2 மாதமாக உயர்த்தியிருக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான மாற்றம்னே சொல்லணும். இபிஎஃப்போட இடிஎல்ஐ ஸ்கீமில் நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய முக்கியமான சேஞ்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒருத்தர் ஒரு நிறுவனத்தில் ஜாயின் பண்ணி இபிஎஃப்போட உறுப்பினராக இபிஎஃப்க்கு பங்களிப்பு பண்ணிட்டு வர்ற பட்சத்தில் ஒரு குறைஞ்சபட்சம் 1 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இறந்துட்டாருன்னா, அதாவது சேவை காலங்கிறது குறைஞ்சபட்சம் 1 வருஷத்துக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு இந்த இடிஎல்ஐ ஸ்கீம் மூலமாக எந்த ஒரு பலனும் கிடைக்காது, இன்சூரன்ஸ் பணம் கிடைக்காது அப்படிங்கிற சிச்சுவேஷன் இருந்துச்சு. இதில் ஒரு முக்கியமான மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு நிறுவனத்தில் ஜாயின் பண்ணி, அதாவது இபிஎஃப்போட உறுப்பினராக இருக்கும்போது உங்களோட சேவை காலம் குறைஞ்சபட்சம் 1 வருஷத்துக்குள்ளே இருக்குன்னா, சர்வீஸ் பீரியட்லேயே அந்த குறிப்பிட்ட இபிஎஃப் மெம்பர் இறந்துட்டாங்கன்னா சம்மந்தப்பட்ட அந்த இபிஎஃப் மெம்பரோட நாமினிக்கு கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 50,000 ரூபா இந்த இன்சூரன்ஸ் பணத்தை கிளைம் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த இடிஎல்ஐ ஸ்கீம் மூலமாக இந்த இன்சூரன்ஸ் பணமானது மேக்ஸிமம் 7 லட்சம் வரைக்கும் அந்த ஸ்கீம் மூலமாக இன்சூரன்ஸ் பணத்தை நீங்கள் வாங்கிக்க முடியும். இபிஎஃப் தரப்புலேருந்து இந்த 3 முக்கியமான மாற்றங்களில் இடிஎல்ஐ ஸ்கீமில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இபிஎஃப் தரப்புலேருந்து கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கணும்னா உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அதாவது இபிஎஃப்லேருந்து வர லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட அக்கௌண்ட்டையும் அப்பப்போ அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இகேஒய்சி சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயிலையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இபிஎஃப்போட இடிஎல்ஐ ஸ்கீம் மூலமாக வந்திருக்கிற இந்த முக்கியமான அப்டேட் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.